ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச். அதாவது டிடிஹெச்சில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கி அதில் சில இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை புது கனெக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து 2 செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ், உங்களுக்கு தெரியும். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இன்னொன்று இருக்குது, இதுவும் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் தான். ஓகேங்களா, இது நம்ம இதில் வந்து இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இதில் எது நம்ம பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தான். ரெண்டுமே வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் தான். ரெண்டுமே வந்து டிடிஹெச் கனெக்ஷன், ரெண்டுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் வந்து இதில் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து 2 செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது 2 செட்டாப் பாக்ஸில் எது நீங்கள் பை பண்ணலாம், எது பை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போ 1 மந்த்துக்கு உள்ளே தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தான். இதுவும் 2000 சம்திங் உள்ளே தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேக் இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து இப்போ இது ரீசெண்டாக வாங்கினேன், 1 வீக்குள்ளே தான் இருக்குது. இதில் வந்து லேக் இஷ்யூ எதுவுமே இல்லை. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். ஓகேங்களா, இது வந்து 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் பை பண்ணது. ஓகேங்களா, இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் தான். இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இது எல்லாமே ஓகே தான். ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் இஷ்யூ செம்மையாக இருக்குங்க. ஒரு சேனல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு உடனே சேஞ்ச் ஆகிறது கிடையாது. செம்ம ஸ்லோவாக லேக் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா, என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம்னு பார்த்தா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. கஸ்டமர் கேருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு வந்து ஓஎஸ் அப்டேட் கேட்கும், நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த லேக் இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ அப்டேட்லாம் வந்துச்சு, ஆனால் நான் கொடுத்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த லேக் இஷ்யூ மட்டும் போகவே இல்லை. ஒரு சேனல் சன் டிவியோட ஒரு டிவி சேனல்ஸ் லைவ் சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தாலோ லேக் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது கைஸ். அதனால் வந்து இந்த பர்டிகுலராக இதை நீங்கள் வந்து பை பண்ணாதீங்க. இது வந்து 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லேயே வந்து 2.0 இதோடைய பில்டு குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். பார்த்துக்குங்க, இதுதான் மாடலு. இது வந்து செம்ம லேக் இருக்குது. இது வந்து யாருமே தயவுசெய்து பை பண்ணாதீங்க. நீங்கள் பை பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ இல்லை ஸ்டோர்லேயோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பழைய ஸ்டாக் இது இருந்தால் தான் அனுப்புவாங்க. ஏன்னா இப்போ வந்து இது லேக் இஷ்யூ நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததுனால இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. 2.0 நிறுத்திட்டு இப்போ 3.0ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதான் பார்த்தோம் இல்லைங்களா, அதான் 3.0. நீங்கள் இதை போய் நேர்லேயே வாங்கினாலுமே இந்த மாடல் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இது வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா லேக் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா 3.0. ஓகேங்களா, இதில் வந்து லேக் இஷ்யூ எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வாங்கி வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது வந்து ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ வந்து இது கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு லேக் இஷ்யூவும் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு 10 days பக்கம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எந்த ஒரு லேக் இஷ்யூ எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஓடிடி நம்ம இன்டர்நெட் இருந்தால் ஓடிடியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து சன் டிவி, கேபிள் டிவி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. இது வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்குது. இந்த HDR10 வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. இருக்குல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இது கொடுக்கும் ஓகேங்களா. தெரிஞ்சும் தெரியாமலும் கூட இந்த பாக்ஸை மட்டும் வாங்கிடாதீங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து தயவு செய்து இது இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கும் போதே கவனமாக பாருங்கள் ஓகேங்களா. ஆனால் பட் இது அதை விட இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய லேக் இஷ்யூ இதில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டேன் ஓகேங்களா. இதில் ரெண்டில் எது பை பண்ணலாம், ஏதாச்சும் நீங்கள் ரெண்டுமே ரேட்டெல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா. ரெண்டுமே ரேட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் நம்ம வியூஸுக்கு கொடுக்கணும்னு நான் பார்த்தேன். ஏன்னா நான் வாங்கி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கினா இந்த மாடல் நீங்கள் வாங்குங்க ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே போடுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இதை போட்டேன் ஓகேங்களா. இது அன்பாக்ஸோ இல்லை ரிவ்யூ வீடியோவோ கிடையாது ஓகேங்களா. அன்பாக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோட இதை போட்டிருக்கோம், அது வேணால் பாருங்கள். இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாகவே மேக் பண்ணலாம். பட் வந்து இது வந்து ஒன்லி நான் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இது வந்து நான் சொன்னேன் ஓகேங்களா. ஓகே, இது ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இது வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுங்க. இந்த மாடல் இது வந்து 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது 2.0, இது 3.0. இப்போ ரீசெண்டாக வந்தது 3.0 தான். நீங்கள் 3.01 கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது மாடல் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. இது 3.0 வேறு ஒரு சில ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து 3.01 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு இது தெரில அப்படின்னா பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனால அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் இதில் இருந்ததுனால தான் இது மேக் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. நீ வாங்கும்போது கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி 3.0 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து யூடியூப், அமேசான் இந்த மாதிரி ஓடிடி எல்லாமே கண்டென்ட் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்க முடியும், டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும், கேம்ஸ் விளையாண்டுக்க முடியும். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால தான் நம்ம இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்குகிறோம். இது வாங்கினாவே ஆண்ட்ராய்ட் டிவி இது ஓகேங்களா. இது நீங்கள் பை பண்ணாலே டிவி வந்து ஆண்ட்ராய்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான் இது வந்து நம்ம வாங்குறது. பட் வந்து லேக் இஷ்யூ இல்லாததாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. இதோட அன்பாக்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதோட ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், சீக்கிரம் நம்ம மேக் பண்ணுவோம். ஓகே, இது ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.